Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரிப் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சிக்கன் பிரியாணிங்க. அதுவும் 2 கிலோ சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாமே இன்கிரிடியன்ட்ஸ் அதுக்கு தேவையானது. வெங்காயம் 1 கிலோ எடுத்துக்கணும். 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரமா இருந்தா கம்மி பண்ணிக்கலாம். புதினா 1 கட்டு எடுத்துக்கணும். கொத்தமல்லி 1 கட்டு எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கணுங்க. இதை நம்ம அரைச்சி பிரியாணியில் ஊற்றும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி சீரக சம்பா அரிசி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தக்காளி நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். கொத்தமல்லி 1/2 கட் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே 100 கிராம் எடுத்துக்கணும். இது 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரியாணி கட்டு சொல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா தயிர் நமக்கு தேவைப்படும். 1.5 லெமன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். தாளிக்கருக்கு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாமே நமக்கு தேவைப்படும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி நம்ம அதில் லெமனும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ கேர்டும் போட்டிருக்கோம். அப்போ தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ அதை நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு இந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் நமக்கு நல்லா ஈஸியாக கிளற முடியும். ஸோ 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ அதில் இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இந்த பிரியாணி ஒரு கூட்டு கலவைன்னே சொல்லாங்க. அவ்வளோ பேர் பண்ணியிருக்கோம். நான் மெயினாக வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். அண்ட் ஆல்சோ நல்லா சாப்பிட்டேங்க. இந்த பிரியாணிக்கு மெயின் கிரெடிட் யாருக்கு போகும்னா எங்கள் மாமியாருக்கும் அண்ட் சிஸ்டர்லாம் அவங்க 2 பேத்துக்கு தான் போகும். ஏன்னா மாமியார் தான் எல்லா அளவும் எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் சிஸ்டர்லாம் தான் இது எல்லாமே போட்டு சமைச்சாங்க. இடையில பார்த்திங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கையும் இருக்கும். எங்கள் மாமனாரும் அண்ட் பிரசாத் அவங்க 2 பேருமே சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த காய் கட் பண்ணுறது, மசாலா அரைக்கிறது, ஸோ இதெல்லாமே பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் இது ஒரு கூட்டு கலவைன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த பிரியாணி செஞ்சோம். அண்ட் நல்லாவே சாப்பிட்டோம். வெங்காயம் 1 கிலோ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கணும். அண்ட் ஆல்சோ பச்சை மிளகாவையும் போட்டுக்கணும். ஸோ ரெண்டையுமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆமாம், my sister-in-law and mother-in-law's cooking. சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம இதில் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை இப்போ போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வாசனை அப்படியே கமன்னு வருதுங்க. இதெல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா இப்போ கரம் மசாலா போட போகிறோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதை இப்போ போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1/2 கிலோ தக்காளி நம்ம போட்டிருக்கோம். கொத்தமல்லி நம்ம 1 கப்பு போட்டுக்கலாங்க. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ புதினா 1 கப் ஆட் பண்ணியிருக்கோம்.
மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நாங்கள் போட்டிருக்கோங்க. சப்போஸ் வந்து மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருந்தால் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம போடணும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஆல்ரெடி 10 பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து தாங்க போடணும். ரொம்ப காரமாக இருந்தால் அப்புறம் வந்து சாப்பிட முடியாது. மெயினாக வந்து எங்கள் வீட்டில் கிட்ஸுங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. மெயினாக அதுக்கு வேண்டி நாங்கள் ரொம்ப பார்த்து வந்து செஞ்சோம். கர்ட் வந்து நம்ம சேர்த்திக்கணுங்க. இந்த கர்ட் போடுறதுனால நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அது நல்லாவே வெந்துடும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கர்ட் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் வந்து அந்த கர்ட் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுவும் சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஸோ இப்போவும் லெமன் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த எண்டு வந்து அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா கடைசியிலையும் வந்து நம்ம லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 அளவுக்கு வந்து லெமன் போட்டிருக்கோம். ரெண்டு கிலோ சிக்கன் வந்து நம்ம இதில் போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து இதை கிளறி விடணும். ஸோ இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணுங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஸோ எல்லா மசாலா அது எல்லாமே வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி போடணும். அண்ட் ஆல்சோ தண்ணியும் வந்து ஊற்றணும். ஸோ இப்போ நம்ம எல்லா சிக்கன் பீஸஸும் இதில் போட்டாச்சு. ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா நல்லாவே வெந்திருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். பாருங்கள் எப்படி வந்து அந்த சிக்கன்லாம் வந்து நல்லா வந்து இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிட்டு அப்படி ஆவி பறக்க இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணியோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த வந்து பாத்திரத்தில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நாங்கள் வந்து இதில் 2 கிலோ வந்து எடுத்திருந்தோம். அதனால் இந்த பாத்திரத்தில் வந்து 1.5 கப்பு பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் வந்து இந்த சீரக சம்பா அரிசி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த சீரக சம்பா அரிசிக்கு வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான், அரிசி ரொம்பவே குழஞ்சிடும். ஸோ நம்ம வந்து தண்ணி மட்டும் பதமாக பார்த்து ஊற்றணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக கிளறி விடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிட போகிறோம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும் பொழுது அரிசி வந்து ஒரு ஹாஃப் குக்குடாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து தம் போடணும். ஸோ தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது போடணும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 100 ml ஆட் பண்ணியிருக்கோம். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரிசி வந்து பாருங்கள் ஒரு ஹாஃப் குக்குடாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இப்போ தம் போட போகிறோம்.
இந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து நம்ம சார்கோல் போடணும். ஸோ அது இல்லாதனால வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி வந்து எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஸோ அந்த வெயிட்டுக்கு வந்து இந்த ஆவி வந்து வெளியில் போகாமல் இருக்கும். நமக்கும் வந்து பிரியாணி சீக்கிரமாக குக் ஆகிடும். பார்த்திங்களா, யம்மியான தம் சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராகவே வரும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ இந்த பிரியாணியை சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி 2 kg சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணணுன்னா எங்கள் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக வந்து டேஸ்டியாக வரும். ஓகேங்க, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.